ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தி 100 அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. ஒரு தரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் ஊருக்குள்ள ராபரி நடக்குதுங்க. ராபரி நடக்கிற இடத்துல எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க கொல்லப்படுறாங்க. ஆனா அந்த வீட்டுல பணம் எதுவும் கொள்ளையடிக்கப்படல, நகைகள் மட்டும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அது என்ன கரெக்டா அமாவாசை அன்னைக்கு ராபரி நடக்குது. ராபரி நடந்த வீட்டுல அவ்வளவு பணம் இருந்தும் பணத்தை தொடாம நகைகளை மட்டும் இந்த ராபரி கும்பல் ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போறா. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணோட மொபைல் ஹேக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. சோ என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சமீர் மற்றும் மது அப்படின்ற காதலர்களை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளங்க. அதனால மது சமீர் கிட்ட நீ செஞ்சது சரியா அப்படின்னு கேட்க, சமீர் சொல்றாரு நான் செஞ்சது தப்பு தான், இல்லன்னு சொல்லல. உன்னோட போனை ஹேக் பண்ணி அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உன்னை சுத்தி என்னதான் நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சந்தேகப்படுற, அதனாலதான் என்னோட போனை ஹேக் பண்ணி செக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, அப்படி கிடையாது, நீ அப்படி நினைக்காத, உன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுனேன். அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. இங்க பாரு, நீ என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. தயவு செஞ்சு உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு மது சொல்றாங்க, அதை மட்டும் கேட்காத, அதை மட்டும் என்னால சொல்லவே முடியாது அப்படின்ட்டு. மது சொல்ல முடியாத ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் இதுல இருந்து தெளிவா தெரியுதுங்க. ராத்திரி சமீர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான மதுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத தயவு செஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் புரிஞ்சுப்பேன், உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளவு கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது அப்படின்ட்டு மது பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ என்ன கழட்டி விடுற பிளான்ல இருக்கிற போல, அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு சமீர் கேட்க, இப்ப என்ன என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே, பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லேயே சூசைட் அட்டெண்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு விக்ரம். பக்காவா டார்கெட் பண்ணி ஷூட் பண்றாருங்க. இதை பார்த்து மேலதிகாரிங்க எல்லாம் பாராட்டுறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கிடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதுனால மக்களுக்கு நீங்க ஹீரோவா தெரிவிங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் பண்றதுல உடன்பாடே கிடையாதுங்க. அவர் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பக்காவா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறாரே தவிர என்கவுண்டர் பண்றதுல அவருக்கு உடன்பாடே இல்ல. என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, உன்னை பார்த்தா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கூட கன் எடுக்க மாட்ட போலயே அப்படிங்கும்போது, செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துட்டா நானே ஆயுதமா மாறிடுவேன், எனக்கு கன் எல்லாம் தேவையில்லை சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றாருங்க. ஒரு சாதாரண அதிகாரியா தான் ஜாயின் பண்றாரு. ஹீரோடைய திறமையும் மூளையும் பயன்படுத்தி ஒரு கேஸா சால்வ் பண்ணி அவருடைய பதவியை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ டிராபிக்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு காரை கொண்டாந்து அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நிப்பாட்டுவாங்க. உடனே ஹீரோ போயிட்டு பேசுவாரு, ஏன் மேடம் நீங்க நல்லா படிச்சவங்க தானே, ரோட் சென்ஸ் கூடவா இல்ல, இந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ரோட் சென்ஸ் செக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டியூட்டி சென்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சிக்னல்ல ஏன் எல்லோ லைட் எரியவே இல்ல, எல்லோ லைட் தானே எங்களுக்கு இண்டிகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி டெக்னீஷியன் ரெடி பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சாரி மேடம் சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. கூட இருக்கிற கான்ஸ்டபிள் கேட்கிறாரு, அந்த பொண்ணுக்கு அகங்காரம் ஜாஸ்தி அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்கு. இந்த மாதிரி தான் பொண்ணுங்க தைரியமா கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணணும், அப்பதான் இந்த சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துட்டு இவர் டியூட்டி பாக்குறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு போலீஸ் ஆபீசரோட தலைமையில இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்குல ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. அவரு நம்ம ஹீரோ வெல்கம் பண்றாரு. என்னோட டீம்ல நீங்க ட்ரைனியா வரத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், என்ன பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரை பத்தி அவரே பேசிக்கிறாரு. சரி சார் என்ன கேஸ் அப்படின்னு கேட்க, சிட்டில ராபரி அண்ட் மர்டர் நடக்குது. ஒரு குரூப் ஒரு வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. தடுக்க வர எல்லாருமே கண்மூடித்தனமா கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுல கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாருங்க. இப்போ அந்த கிரைம் சீனுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப பிரஸ் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேஸோடைய தலைமை அதிகாரிய கேள்வி கேட்கறாங்க. அவங்க நாங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு தான் இருக்கிறோம், கூடி சீக்கிரம் கேஸை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பதில் அளிச்சிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, கிரைம் சீன்ல கிடைக்கிற சின்ன சின்ன எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த தலைமை அதிகாரி சொல்றாருங்க, கிரைம் த்ரில்லர் படங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அதனால கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிரைம் சீன்ல ஒரு சைக்கிள் வீலோட கம்பி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வராருங்க. இதுவும் ஒரு எவிடன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதை கலெக்ட் பண்ணிக்கிறாருங்க. ஒரு சைக்கிள் கம்பி வெப்பன் ஆயிருமா அப்படின்ற மாதிரி தலைமை அதிகாரி ஹீரோவை பார்த்து கேட்க, இதை உயிரை எடுக்குமா அப்படின்றத ஆய்வு செஞ்சுதான் பார்க்க முடியும், பட் இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தான் கேஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி வாங்க பந்தோபஸ்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கூட்டு போயிடுறாங்க. ஒரு இடத்துல கிளாசிக்கல் டான்ஸ் ஷோ நடக்குது. ஸோ அந்த ஷோல கலந்துக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோ போயிருக்காரு. அங்க
அங்க அரங்கேற்றம் பண்றது வேற யாரும் கிடையாது, நம்ம எல்லோ சிக்னலுங்க. அவங்களோட டான்ஸை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவங்கள பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெக்லஸ் கலண்டு கீழே விழுந்துரும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த நெக்லஸ் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு உண்மையிலேயே உங்க டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல அவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனுடைய அப்பா கூட்டிட்டு போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா சமீர் மற்றும் மது அப்படின்ற ஒரு கப்பல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, வீடியோ கால்ல மது தற்கொலை பண்றதுக்காக போனாங்களே, சமீர் வீடியோ கால்ல பார்த்துட்டு தடுக்கிறதுக்காக ஓடி வராருங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நிலைமை கைமீறி போயிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குதுங்க. அதை வீட்டுல வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு. அவங்க அம்மாவும் ப்ரௌடா ஃபீல் பண்றதா சொல்றாங்க. சரி போஸ்டிங் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க கெஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எப்படியும் நீ என் கூட இருக்க மாட்டே அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கும் போது ஆக்சுவலா நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாக்கு டபுள் சந்தோஷமா இருக்குதுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும் போது நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ இந்த மாதிரிலாம் ஸ்மைல் பண்ணவே மாட்டியே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க எப்படிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது பேசிக்கா அவங்க அம்மா ஒரு சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஒருத்தங்களோட முக பாவனையை வச்சு அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் நான் கணிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தலைமை அதிகாரிக்கு கீழே தானே ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதே தலைமை அதிகாரிக்கு பாஸா வந்துட்டாருங்க. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு நீ யோசிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்படி இல்ல சார், என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு எனக்கே பாஸா வந்திருக்கீங்க இல்லையா, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட கன் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வைக்கிறாரு. என்ன சார் உங்க கன் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க கன்னோட தேவை எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ராபர் அண்ட் மர்டர் கேஸை பத்தி கேட்கும்போது அதுல எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாம அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. அவர் பொறுப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா தானே அதுல ப்ராக்ரஸ் இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் மிஸ் பண்ணிட்டு தானே இருந்தாரு. ட்ரைனிங்க்கு வந்து நம்ம ஹீரோ தான் அந்த சின்ன சின்ன எவிடன்ஸையும் சேகரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த அதிகாரி கிட்ட சொல்றாரு, நாளைக்கு காலையில கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இன்க்ளூடிங் எம்எல்ஏவா சார் அப்படின்னு கேட்க எல்லாரையும் தான் அப்படின்னு சொல்ல இந்த எம்எல்ஏக்கு இந்த தகவல் போய் சேருதுங்க. அவன் கூப்பிட்டு நான் வரணுமா அப்படின்னு இந்த எம்எல்ஏக்கு பயங்கரமான ஈகோங்க. அதனால அடியாட்களை எல்லாம் விட்டு அடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாருங்க. ஆனா ஹீரோ போட்டு பொலவலன்னு புலந்துறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த எம்எல்ஏ கிட்ட வந்து பேசுறாருங்க. உனக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் உன்னை வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வர சொன்னேன். மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கி இருக்காங்க. புரோட்டோகால் படி நீ எம்எல்ஏவா இருந்த அப்படின்னா உனக்கான ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன். ஒழுங்கா நல்லது செய்ப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாருங்க. இந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஹீரோவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா ஹீரோக்கு இப்பதான் போஸ்டிங் வந்திருக்கு, உடனே எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, சீரியஸா ஏதோ ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோடைய அம்மா விஷயத்த சொல்றாங்க. ஹீரோடைய அம்மா கிட்ட சமீர் அப்படின்ற ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வந்துகிட்டு இருக்கானா, அவனுடைய காதலி வந்து இறந்து போயிட்டாங்களா, அதற்கான காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதற்காக தான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் விளையாட்டுத்தனமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட மொபைலை ஹேக் பண்ணிட்டானா, அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்கி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாலாம், அதற்கு காரணம் இவன் தான் ஃபீல் பண்றான், கில்ட்டா ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரிம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தூங்க வச்சுட்டு ஹீரோ ரூமுக்கு போறாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அம்மாவோட ஆபீஸ்க்கு ஹீரோ வராரு. பார்த்தா அப்போ சமீர் வந்து அம்மா கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். சமீரை நேரடியாவே மீட் பண்றதுக்கான சான்ஸ் ஹீரோக்கு ஏற்படுதுங்க. உங்க காதலியோட இறப்புல நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாரி ஃபார் யுவர் லாஸ். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதே சமயம் என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சமீர் அப்படியே தயங்கிட்டு சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா சமீரும் மதுவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்திருக்குதுங்க. மதுவோட பிஹேவியர்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சோ இவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப்பை இவர் ஹேக் பண்ணி இருந்திருக்காரு. இப்படி ஹேக் பண்ணும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து டிசப்பையரிங் மெசேஜ் ஒன்னு வந்திருக்குதுங்க. நீ வாழணும்னு நினைச்சீனா நான் சொல்றதை செய்யறதை தவிர உனக்கு வேற வழியே இல்ல, நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் இருந்திருக்குது. அது யார் அனுப்புனான்னு செக் பண்றதுக்குள்ள அந்த மெசேஜும் டெலிட் ஆயிடுச்சு. அந்த அன்னோன் நம்பரையும் ஒரு நாள் நோட் பண்ண முடியாம போயிடுச்சுங்க. அந்த மெசேஜ் வச்சுதான் மது கிட்ட இவர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. நீ என்ன சந்தேகப்பட்டு மொபைலை ஹேக் பண்ணிருக்க அப்படின்னு மது சொல்லியிருக்காங்க. நான் அந்த நோக்கத்துக்காக எல்லாம் மொபைலை ஹேக் பண்ணல, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறன்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது, அதுல இருந்து உன்னை மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுனேன், அது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவர் பலமுறை கேட்டிருக்காருங்க. ஆனா இந்த டாபிக் பத்தி பேசினாலே மது அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தற்கொலை பண்ணியும் இறந்து போயிருந்திருக்காங்க. சமீரோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸ் பண்றாருங்க. நடந்த விஷயத்த நம்மளால கண்டிப்பா மாத்த முடியாது, ஆனா நடக்க போற விஷயத்த கண்டிப்பா மாத்த முடியும். உனக்கு இப்ப தேவை கவுன்சிலிங் செஷன் கிடையாது, ஒர்க்கிங் செஷன். என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹேக்கர் ரெக்வயர்மெண்ட் இருக்கு, என் கூட வந்து ஒர்க் பண்ணு, கண்டிப்பா உன்னோட கில்ட் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்ல இந்த சமீர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த சமீர் வேலையிலும் ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. நம்ம ஹீரோக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா வித்யா அப்படின்ற ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஹீரோ வந்திருக்காருங்க. ஆக்சுவலா வித்யா பல முறை நம்ம ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோ அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அதற்கான காரணம் என்னன்னா வித்யாவுக்கு மேல இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததே தவிர காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. சோ இப்போ அப்பா அம்மா பார்த்த பையனை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த
நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வருதுங்க. ஒரு இடத்துல மர்டர் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இறந்து போனவர் எம்எல்ஏக்கு ஆப்போனண்டா இருந்தவர். சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ மேல தாங்க டவுட் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. ஆக்சுவலா அதிகாலை 3 மணிக்கு சம்பவம் நடந்திருக்குது. ஆனா இவங்களுக்கு தகவல் லேட்டா தான் கிடைச்சிருக்குது. ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, இவர் மட்டும் தனியா இருந்திருக்காரு. சோ அதனாலதான் இன்ஃபர்மேஷன் வெளியில வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏவோட ஆட்களும் இந்த வழியா கிராஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல். பட் அது மட்டும் எவிடன்ஸா வச்சுக்கிட்டு இந்த எம்எல்ஏ தான் கில்லர் அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. பிரஸ் மீடியா எல்லாம் கேள்வி கேட்கும்போது ஹீரோ ஸ்ட்ராங்காவே சொல்றாரு அந்த எம்எல்ஏ கில்லர் கிடையாது அப்படின்ட்டு. இந்த நியூஸை எம்எல்ஏ வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஆக்சுவலா இந்த எம்எல்ஏ அந்த டைம்ல அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாருன்னு பாக்குறதுக்காக போயிருந்திருக்காரு. அந்த வழியா போயிருந்திருக்காரு. சமீர் மூலமா பாத்தீங்கன்னா எம்எல்ஏ மொபைலை ஆக்சஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. சோ இறந்து போனவருடைய கொலை வழக்குக்கும் எம்எல்ஏக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்றது கிளியர் கட்டா ப்ரூவ் ஆகுது. அப்ப யார் தான் இந்த மர்டர் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராபரி கும்பல் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. சோ அந்த ராபரி கும்பல் தான் இந்த மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஹீரோ சொல்றாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ராபரி மர்டர் வழக்குல ஒரு சைக்கிள் டயர்ல இருக்கக்கூடிய கம்பி கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வெப்பனா பயன்படுத்துவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. ஆக்சுவலா இந்த வழக்குலயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. அந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல வச்சு ட்ரிகர் பண்ணா அது ரொம்ப வேகமா போய் ஒருத்தங்களுடைய உடம்புல குத்தும். சோ அதன் மூலமா உயிர் போகும். இதுதான் வெப்பனா பயன்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது எப்படிங்க ஒரு கம்பி குத்தி ஒருத்தங்க இறந்து போவாங்க, லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கேள்வி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாரு. அந்த கம்பி குத்துறதுனால உடம்புல காயம்தான் ஏற்படுமே தவிர உயிர் போகாது. பட் அந்த கம்பியில ஒரு அரிய வகை பாய்சனை அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அந்த பாய்சனோட அந்த கம்பி போய் உடம்புல குத்தும் போது அந்த ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. ஆதி காலத்துல இந்த ஒரு முறையை அனிமல் அட்டாக் பண்றதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அதே டைப்ல தான் இப்ப 2 சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல இருந்து ஒரு பீடி துண்டு எடுத்துருப்பாருங்க. அதை வச்சு பார்க்கும்போது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடியே கிடையாது, ஒரிசால கிடைக்கக்கூடிய பீடிங்க. அதனால இந்த ராபரி கும்பல் ஒரிசாவை சார்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசா போலீஸ்க்கு ஹீரோ கால் பண்ணி கேட்டிருக்காரு. பட் அங்க இந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ராபரி எந்தெந்த டேட்ல நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல மாசத்துக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்ப நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இதை பண்றானுங்க போல அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்ல, அதுதான் இல்ல, இவனுடைய ராபரிய அமாவாசைக்கு பண்றானுங்க. ராபரி மற்றும் மர்டர் வழக்குல இவங்களை பிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு க்ளூ இந்த அமாவாசை தான். அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல கைவரிசையை காட்டுவானுங்க, அதுக்குள்ள நம்ம பிடிச்சிடணும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ராபரி நடந்த இடத்துல பணம் கொள்ளையடிக்கப்படவே இல்லை, நகைகள் மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஈவன் உடம்புல அணிஞ்சிருந்த நகைகளை கூட கொள்ளையடிச்சிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு பணம் இருந்திருந்தாலும் அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றத ஹீரோ சொல்றாருங்க. இப்போ எப்படி சார் அந்த கும்பலை நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு கேட்க, ரிவர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ண போறோம். அதாவது இந்த திருட்டு நகைகளை ரொம்ப நாள் கொள்ளையர்கள் அவங்க கையில வச்சுக்க முடியாது, அதனால அதை விற்க பார்ப்பாங்க. சோ திருட்டு நகைகளை வாங்கக்கூடிய ஆட்களை எல்லாம் பிடிச்சு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா அந்த நகையை விற்க வரும்போது கண்டிப்பா அந்த கும்பல் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே பக்காவா அலாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த திருட்டு நகைகளை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய நபர்களை விசாரணை பண்ணதுல பஜர்லால் அப்படின்ற ஒரு நபரை பத்தி இவங்க சொல்றாங்க. உடனடியா அந்த பஜர்லாலை மீட் பண்றதுக்காக இவங்க போறாங்க. இது வரைக்கும் கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த நகையும் இந்த பஜர்லால் கிட்ட தாங்க இருக்குது. இந்த பஜர்லால் அப்படின்ற நபருடைய தலைமையில தான் இந்த ராபரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. அந்த ராபரி கும்பலை இது வரைக்கும் இவர் பார்த்ததே கிடையாதான். சோ கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை எல்லாம் கொஞ்ச நாள் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்திருந்திருக்காங்க. அந்த ராபரி கும்பலுக்கு ஒரு டார்கெட் இருக்கான். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற வரைக்கும் அந்த நகைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நகையை கொடுக்குறாங்க, அதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குற, இதனால உனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த பஜர்லால் சொல்றாரு, அவங்களுடைய டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 2 முறை எனக்காக கொள்ளையடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல மயங்கி தான் நான் ஓகே சொல்லிட்டேன், இப்போ எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பஜர்லால் சொல்றாருங்க. சரி ஓகே, அடுத்த முறை அவங்க கிட்ட இருந்து கால் வந்ததுன்னா அப்படின்னு கேட்க, நான் கண்டிப்பா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த பஜர்லால் பயப்படுறாருங்க. இவர் கையில இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் அந்த நகைக்கு சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையா வர சொல்லி வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அங்கதான் இந்த வழக்குல ஒரு பிரேக் த்ரூ நடக்குதுங்க. இது வரைக்கும் கைப்பற்றப்பட்ட நகைங்களுக்கு சொந்தக்காரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நகையை மட்டும் யாருமே கிளைம் பண்ணல. வேற ஏதாவது ஜோன்ஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கேயுமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லைங்க. அப்பதான் அந்த நெக்லஸை ஹீரோ கவனிக்கிறாரு. இந்த நெக்லஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த அரங்கேற்றத்துல கலந்துருக்கும் போது ஹீரோ சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப கூட நெக்லஸ் கலண்டு விழுந்து ஹீரோ எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. அதே நெக்லஸ் தாங்க. இந்த நெக்லஸ் யாருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா ஹீரோனை பாக்குறதுக்காக வராருங்க. ஒரு ராபரி கேஸை டீல் பண்ணும்போது இந்த நெக்லஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த நெக்லஸ் உங்க பொண்ணோட இதுதான் அப்படின்னு சொல்ல, எங்க நெக்லஸ் ஒன்றும் கிடையாது, நாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரி, இந்த நெக்லஸ் உங்களது இல்ல, உங்களது காணாம போல அப்படின்னு சொல்றீங்களா, உங்களோட நெக்லஸை கொண்டாந்து காட்டுங்க அப்படிங்கும்போது பட்டுன்னு ஹீரோயின் என்னோட நெக்லஸ் காணாம போக கிடையாது, அதை காட்டணும்னு அவசியம் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நீங்க
விசாரணை பண்ணணும், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. சரி சார், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுது, நீங்க நடந்த விஷயத்த சொன்னீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு நடக்காமையாவது தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஆனா ஹீரோ சும்மா விடலங்க. அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஷோல நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடும்போது வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஹீரோ செக் பண்றாரு. அப்போ ஹீரோனுடைய கழுத்துல நெக்லஸ் இருக்குதுங்க. ஹீரோ கையில இருக்கக்கூடிய நெக்லஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜா இருக்கு. அந்த பொண்ணு பொய் சொல்லங்க, ஆக்சுவலா அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய நெக்லஸ் டேமேஜ் இல்லாம இருக்கு, நம்ம கையில இருக்கக்கூடிய நெக்லஸ் டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோனுடைய கழுத்துல இருந்து அந்த நெக்லஸ் கலண்டு விழுது. ஹீரோயின் அது மேல காலை வச்சு மிதிச்சிருவாங்க. சோ அந்த டைம்ல தான் அந்த டேமேஜ் நடந்திருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸை கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. சோ இந்த நெக்லஸும் ஹீரோனோட கழுத்துல இருந்த நெக்லஸும் ஒண்ணு அப்படின்னு ஃபுட்டேஜஸ் மூலமா தெரிய வருதுங்க. ஆனா ஏன் அந்த குடும்பத்தினர்கள் பொய் சொல்லணும் அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் மர்மமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. பார்த்தா வெளியில நம்ம ஹீரோனுடைய அப்பா நின்னுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதாங்க நடந்த விஷயத்தையே சொல்றாரு. நீங்க காட்டின நெக்லஸ் வந்து என் பொண்ணோட தான் தம்பி அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா சொல்லுங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோனுடைய அப்பா விஷயத்த ஷேர் பண்றாருங்க. ஹீரோனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, சோ நல்லா படிச்சவங்க, ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலிங்க. இவங்களுடைய உலகமே ஹீரோயின் தாங்க. ஹீரோயின் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஹீரோயின் ஒரு நல்ல ஜாப்ல இருந்துட்டு இருக்காங்க. அன்பான குடும்பம், கை நிறைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட மேனேஜர் கிட்ட ஒர்க் விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. தண்ணி தாக அடிக்கும். சோ அங்கிருந்த பாட்டில்ல கொஞ்சமா தான் தண்ணி இருக்கும். சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ரூம்ல இருந்து வெளியில வருவாங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் நுழைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுங்க. பார்த்தா அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மாவை கையை கட்டி போட்டு வச்சுட்டு ஹீரோனை பயங்கரமா அட்டாக் பண்ணதோட மட்டும் இல்லாம பாலியல் ரீதியா குட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிடுவாங்க. இது எல்லாமே அவங்க அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே நடந்திருக்குதுங்க. இந்த மன உளைச்சல் தாங்க முடியாம நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இவங்க மானமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் இந்த விஷயத்த வெளியில சொல்லவும் கிடையாது, நகை காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நடந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா, அதுக்காக மட்டும்தான் நடந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றதா ஹீரோனுடைய அப்பா சொல்லுவாருங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு, நான் ஒரு பொண்ணு உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க என்னுடைய அம்மா ஒரு சைக்கார்டிஸ்ட், இவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை கவுன்சிலிங் கொடுக்க வைக்கிறாருங்க. நடந்த விஷயத்த உங்க அப்பாவோட வெர்ஷன்ல இருந்து சொன்னாரு, உன்னோட வெர்ஷன்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நீ சொல்லுமா, தைரியமா சொல்லுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததோ அதை டீடைல்டா சொல்லிட்டாங்க. ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா அவனுங்க கிளம்பும் போது ஹீரோயின் பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே ஒரு அடி அடிச்சிருந்திருக்காங்க. அதன் மூலமா அவனுடைய முகத்துல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு, அது கண்டிப்பா அடையாளமா மாறி இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பாட்டலால அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி தாங்க முடியாம மறுபடியும் நம்ம ஹீரோனை போட்டு அடி அடின்னு அவன் அடிச்சுட்டு தான் போனான் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு ராத்திரி அந்த கும்பல் வந்து எந்த வண்டியில வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி கேமரா ஆக்சஸையும் எடுத்து செக் பண்றாருங்க. அப்போ இந்த கும்பல் வரதுக்காக ஒரு வண்டியை பயன்படுத்தி இருக்கானுங்க. அந்த வண்டியோட நம்பரையும் இவங்க நோட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா, அந்த ராபரி கும்பல் வந்து அமாவாசைக்கு தான் வந்து ராபரி பண்றதுக்காக வெளியில வரானுங்க. ஸோ அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பா ஒரு இடத்துல கைவரிசையை காட்டுறதுக்காக வருவானுங்க. ஸோ அந்த டைம்ல அவனுங்களை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ போலீஸ்காரங்களோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ராபரிக்கு பயன்படுத்திட்டு இருக்கானுங்களே அந்த வண்டியோட ஒரிஜினல் நம்பர் இல்லாம வேற ஒரு நம்பரை வச்சு அவனுங்க வெளியில வந்தானுங்கன்னா நம்மளால பிடிக்க முடியாது அப்படிங்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ டெக்னாலஜியை பயன்படுத்துறாருங்க. ஆக்சுவலா டோல்கேட்ல ஒரு டிராக்கர் இருக்கும் இல்லையா, என்னதான் நம்பர் பிளேட்ல நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அந்த டோல்கேட்ல இருக்கக்கூடிய ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அந்த வண்டியோட ஒரிஜினல் நம்பர் தான் கம்ப்யூட்டர்ல காட்டும். ஸோ இவனுங்க எத்தனை நம்பரை மாத்தினாலும் அந்த வண்டியோட ஒரிஜினல் நம்பர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரிஜினல் நம்பரை எல்லா டோல்கேட்லயும் ஃபீட் பண்ணி வைங்க. ஸோ எந்த டோல்கேட்ல வந்து இந்த ஒரிஜினல் நம்பர் வந்து ரெக்கார்ட் ஆகுதோ அங்கிருந்து இந்த வண்டியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. நினைச்ச மாதிரியே ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் அலர்ட் வருது. உடனடியா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வர அவனுக்கு போலீஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சுங்க. தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றானுங்க. ஆனா நம்ம ஹீரோ புடிச்சிடுறாரு. புடிச்சதுல ஒருத்தனுடைய முகத்துல அந்த காயம் இருக்குங்க. நம்ம ஹீரோன் பாட்டலால் அடிச்சாங்க இல்லையா, ஏன்டா அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாருங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களே சார் விட்டுருங்க செத்துற போறான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு காட்டுத்தனமா அடிக்கிறாருங்க. இவனுங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிடுறானுங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு நடந்த அநியாயத்துக்கும் இந்த ராபரி கும்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றானுங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா இவனுங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சார்ந்தவங்களாம். அந்த ஏரியா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு திருட்டு வேலையை பண்ணி அதுல
இதுல வர நகையை வச்சு அம்மனுக்கு சீர் செஞ்சா அந்த ஊர் செழிக்கும் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அதனால இவனுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்கானுங்க, இத்தனை அமாவாசைக்கு நம்ம போய் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில ஒவ்வொரு அமாவாசைக்கும் போய் ஒரு வீட்லயா நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலை சம்பவத்துக்கும் காரணம் இவனுங்க தான் அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. சோ குறுக்க வரவங்களை கொலை பண்றத நாங்க பலியா நினைக்கிறோம், ஆனா இது வரைக்கும் எந்த பெண்கள் மேலயுமே நாங்க கை வச்சது கிடையாது. கொலை பண்ணுவோம், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் ராபரி நடந்த எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டயுமே நீங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்றானுங்க. ஆக்சுவலா இவனுங்க கெட்டவனுங்க தான். அந்த கெட்டதுலயும் எதெல்லாம் பண்ணுவானுங்க எதெல்லாம் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற விஷயத்த சொல்றானுங்க. ஹீரோட அம்மா கேக்குறாங்க, என்னடா இந்த வழக்கு இப்படி குழப்புது அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அதாம எனக்கும் தெரியல, ஒருவேளை இந்த ராபரி கும்பலோட பேட்டர்னை பயன்படுத்தி யாரோ ஒருத்தங்க வேணும்னே அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய இந்த ராபரி கும்பல் அந்த இடத்துக்கு போகும்போதே ஆல்ரெடி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மயங்கி கிடந்தாங்க. அப்ப அந்த பொண்ணு பாட்டில வச்சு என் மண்டையை பொழந்துட்டா, அந்த கோவத்துல தான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு அவனுங்க வாக்குமூலம் கொடுக்குறானுங்க. இன்னொரு பக்கம் மீடியாக்கு இந்த விஷயம் லீக் ஆகி ஹீரோனோட வீட்டை சுத்தி சுத்தி வந்து வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோனுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஆகுதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஹை அத்தாரிட்டி கிட்ட இருந்து பயங்கரமான பிரஷர். அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. என்னடான்னு பார்த்தா இந்த சம்பவத்தை பண்ண 2 பேர் வந்து சரண்டர் ஆகிக்கிறாங்க அப்படின்ட்டு. அங்க போய் பார்த்தா 2 சின்ன பசங்க நாங்க தான் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்களும் என்கவுண்டர் செஞ்சு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருதுங்க. மீடியாக்கெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் கண்ணை பயன்படுத்த மாட்டார் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி என்கவுண்டர் பண்ணிருப்பாரு அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. செத்து போன பசங்க வந்து மைனர் பசங்க, எப்படி அந்த பசங்களை என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ விளக்கம் கொடுக்குறாரு. அந்த பசங்க செத்து போனது உண்மை, ஆனா நான் என்கவுண்டர் பண்ணவே கிடையாது. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு. சோ நம்ம ஹீரோ வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு கணக்கு காமிச்சிட்டு அந்த பசங்களை எல்லாம் ஹீரோ அவங்க வீட்டுல வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. நல்லா சாப்பிட வச்சு அவங்க கிட்ட நல்லபடியா பேசி, நீங்க இந்த தப்பு பண்ணலான்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரணை பண்றாருங்க. அந்த பசங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாங்க மார்க்கெட்ல வேலை பார்க்குற பசங்க, அங்க ஒருத்தர் வந்தாரு, இந்த மாதிரி பணம் தரேன், அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த கடையை வந்து நீங்க ஓன் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரணும், சோ இந்த சம்பவத்தை நீங்க தான் பண்ண அப்படின்ற மாதிரி போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவனுங்களும் 1 வருஷத்துல கடைக்கு ஓனர் ஆயிரலாம் அப்படின்ற எண்ணத்துல அக்செப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் வந்து சொல்றானுங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, 1 வருஷத்துல சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு நீங்க வெளியில வந்துருவீங்க, ஆனா வாழ்க்கை முழுக்க ரேபிஸ்ட்ன்ற பேரோட தான் வாழணும், அது உங்களுக்கு பரவாயில்லையா? சரி, யார் உங்களை இந்த மாதிரி டீல்ல தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாருங்க. ஷக்கீர் அப்படின்ற ஒரு நபரோட பேர் அடிபடுதுங்க. உடனடியாக மார்க்கெட் பக்கம் போய் ஷக்கீர் அப்படின்ற ஒரு நபரை பத்தி விசாரணை பண்ணும்போது அவரை நேரடியெல்லாம் மீட் பண்ண முடியாது. ஆனா ஒரு பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கு, அந்த ஆட்டோல போய் உட்காந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டோ டிரைவர் ஷக்கீரோட இடத்துல கொண்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, பொண்ணு வேஷத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் அந்த ஆட்டோல உட்கார்றாரு. அந்த ஆட்டோக்காரனும் பாத்தீங்கன்னா ஷக்கீர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்தால நடந்து போகும்போது காலில் இருக்கக்கூடிய ஷூவை அந்த ஆட்டோ டிரைவர் பாத்துறாருங்க. உடனடியாக ஷக்கீருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஷக்கீர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா துரத்தி பிடிச்சிடுறாருங்க. அப்பதான் தெரிய வருது அவன் ஷக்கீர் கிடையாது, அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான். சோ அவன் மூலமா தான் இவனுக்கு ஆர்டர் வருது, இவன் தான் இந்த பசங்களை ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஷக்கீரோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. இந்நேரம் நாய் குலைச்சிருக்கணும், நாய் குலைக்கலானா சம்திங் ராங் அப்படின்னு தோணுது அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. போய் பார்த்தா அந்த வீட்டுல ஷக்கீரோட வீட்டு நாயும் செத்து கிடக்குதுங்க. சோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஷக்கீரை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த நேரம் பார்த்து அந்த பசங்க கிட்ட இருந்து கால் வருது, கன் ஃபயரிங் சவுண்ட் கேக்குது. அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பசங்க சுட்டு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அந்த இடத்துல கன் இருக்கு, அதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்களாம் வந்து நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவை யாரோ ஒருத்தன் பயங்கரமா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோவை நெருங்க விடாம தடுக்கிறான் அப்படின்றது இதுல இருந்து தெளிவா தெரியுதுங்க. மறுபடியும் என்கொயரி கமிஷன் வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டீடைலா சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. ஓ, இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது வேற யாரும் கிடையாது, உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணியன் தான் அப்படின்னு என்கொயரி கமிஷனே பாத்தீங்கன்னா இவரை கலாய்க்கிறாங்க. பிரைமரி என்கொயரி நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க சிட்டியை தாண்டி எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட மொபைலை கொண்டு போய் சமீர் கிட்ட கொடுத்து, இந்த மொபைலை யாராவது ட்ராக் பண்றாங்களான்னு செக் பண்ண அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இனிமேல் இந்த மொபைலை நான் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் தனித்தனி மொபைல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மொபைல் மூலமா இவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு, எங்கனாலும் உன்னோட வேலை போயிட போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வேலையே போனாலும் எனக்கு கவலை இல்ல, நான் நியாயத்தை நிலநாட்டியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஹீரோயின் நார்மலாவே இருக்க மாட்டேன்றாங்க. நீ நார்மலா இல்லைன்னா நான் இங்கே இருந்துப்பேன் அப்படிங்கும்போது, இல்ல பரவாயில்ல நான் நார்மலா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல லவ் வச்சிருக்காருங்க. ஹீரோனுக்கும் ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி நடந்த இன்சிடென்ட் இவங்கள பயங்கரமா கொல்லுதுங்க. இறந்து போன ஷக்கீலோட மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல ஷக்கீல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபருக்கு ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. யார் அந்த நபர் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா
கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்க. ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கும் ஒரு கிரிமினலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான வித்யா கால் பண்றாங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மதுப்பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணோட ஆபீஸ்ல தான் இப்போ வித்யா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சைட்ல நம்ம ஹீரோ அந்த வழக்கையும் வித்யா வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இப்பதாங்க நமக்கு தெரிய வருது. கம்பெனில இந்த கொலை வழக்குல எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா மதுப்பிரியாவுடைய ரூமுக்கு போய் ஹேண்ட் பேக்கை செக் பண்ணிருக்காங்க. அதுல சமீர் கொடுத்த கிஃப்ட் இருந்திருக்கு. அது கூடவே ஒரு கொரியர் ஸ்லிப் ஒன்று இருந்திருக்குதுங்க. அந்த கொரியர் ஸ்லிப்ல என்ன அட்ரஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா பயங்கர அதிர்ச்சிங்க. நம்ம ஹீரோனோட அட்ரஸ் இருக்கு. நம்ம ஹீரோனுக்கும் இறந்து போன மதுப்பிரியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாரு. நேரா நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக வராரு. நம்ம ஹீரோன் சொல்றாங்க ஒரு கெட் டுகெதர்ல வச்சுதான் மதுப்பிரியா பாத்துருக்காங்க. சோ அப்ப இவங்க ரெண்டு பேருமே மதுப்பிரியாவோட ஆபீஸ்க்கு போயிருந்திருக்காங்க. மதுப்பிரியா ஆபீஸ்ல இருக்கிறவரு நம்ம ஹீரோனை அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிக்க சொல்லி இருந்திருக்காருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிலேயே நான் ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ எம்டியா இருக்கக்கூடிய இன்னொருத்தரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணியே நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம், நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிரு அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மதிப்பிரியா கிட்ட இருந்து நம்ம ஹீரோனுக்கு கால் வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. இந்த மாதிரி எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால மதிப்பிரியாவை அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு எந்த ஒரு கொரியருமே வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனடியா ஹீரோனோட வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கொரியர் பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல கொரியர் இருக்குதுங்க. அந்த கொரியர் கவர்ல ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டுங்க. மதுப்பிரியா இருக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனில பெஸ்ட் எம்ப்ளாயி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கம்பெனில பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டும் வாங்கிட்டாங்க, பெஸ்ட் எம்ப்ளாயாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா எம்டி வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு நபரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காருங்க. மதுப்பிரியாவும் சரின்னு கேட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அந்த கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக போனா அந்த கிளைண்ட் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருந்திருக்காரு. உடனடியா அந்த இடத்த விட்டு வெளியில வந்து எம்டிக்கு போனை போட்டு அந்த கிளைண்ட் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட விருப்பம் இல்லாம ஒரு தொட்டா தானே அதுக்கு பேரு மிஸ்பிஹேவ், உன்னோட விருப்பத்தோடைய ஒரு தொட்டா அதுக்கு பேரு மிஸ்பிஹேவ் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்ல, இது என்னால பண்ண முடியாது சார், ஆஃப்டர் ஆல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக என்ன வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மதுப்பிரியா சொல்லி இருந்திருக்காங்க. உடனே இந்த எம்டி பாத்தீங்கன்னா நீ மட்டும் இதை பண்ணல அப்படின்னா உன்னோட அப்பாவை காலி பண்ணிடுவேன், உங்க அப்பா செத்து போயிருவாரு அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காருங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து போன மதுப்பிரியா பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட்டை ஓகே பண்ணி இருந்திருக்காங்க. சரி இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அந்த நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோவை காட்டி அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் கூட நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எம்டி மிரட்டி இருந்திருக்காருங்க. நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரு சமீர் தானே, சமீரோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த மதுப்பிரியாவை இந்த எம்டி மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காருங்க. மதுப்பிரியா அந்த கம்பெனில நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு மதுப்பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில ஜாயின் பண்றாங்க. மதுப்பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த கம்பெனி நிறைய சலுகைகளை பண்ணி கொடுக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுங்களையும் இந்த எம்டி இந்த மாதிரியே பயன்படுத்திக்கிறான். சீரழிஞ்சு போய் அந்த பொண்ணுங்க நிக்கிறாங்க. இந்த விஷயத்த வெளியும் சொல்ல முடியாம அந்த பொண்ணுங்களை காப்பாற்றவும் முடியாம மதுப்பிரியா தவிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை அந்த கம்பெனிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி முயற்சி பண்ணி இருந்திருக்காரு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோன் ஆரம்பத்துல இருந்தே அந்த கம்பெனிக்குள்ள வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மதுப்பிரியா வச்சு மிரட்டி நம்ம ஹீரோயினை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மதுப்பிரியாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு முறை நம்ம ஹீரோனுடைய கிளாசிக்கல் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரி வந்திருக்காருங்க. அந்த அதிகாரி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த கம்பெனியை சார்ந்தவங்க அந்த அதிகாரிக்கு இந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மதுப்பிரியா மூலமா நம்ம ஹீரோயினை அந்த கம்பெனிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா மதுப்பிரியா அந்த ஒரு சான்ஸ்ல ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் நினைச்சிருக்காங்க. பட் அதுக்கு நம்ம ஹீரோயின் வாய்ப்பு தரல. சோ இதெல்லாம் நம்ம மதுப்பிரியாவோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும் போதுதான் மதுப்பிரியாவோட நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சோ இவளோட மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாம சமீர் பாத்தீங்கன்னா மதுப்பிரியாவோட மொபைலை ஆக்சஸ் பண்ணும்போது இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு இருந்திருக்குது. சோ இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இதன் மூலமா அந்த கம்பெனியோட பாஸை பத்தின எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. மதுப்பிரியாவோட கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம வித்யா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ள தான் இருக்காங்க. சோ கம்பெனில இருந்து சில விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் நார்மலாவே இல்ல, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல ஏதோ ஒரு பிரஷர்லயே இருக்கிற மாதிரி தெரியுது, வெளியில சொல்லவும் முடியாம இருக்கவும் முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலா அந்த பாஸோட அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும், அந்த வீடியோஸ் வச்சு தான் அங்க இருக்கிற எல்லாருமே மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. கம்பெனியோட முதலாளியோட பேட்டர்ன் எந்த மாதிரி அப்படின்னா
அப்படின்னா பொண்ணுங்களை வச்சு தான் காரியத்தை சாதிச்சுக்குவான். அந்த வகையில் நம்ம ஹீரோனை வச்சு அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். நம்ம ஹீரோனை அந்த கம்பெனிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் ஹீரோன் உள்ள வரல, அந்த ப்ராஜெக்டும் கைவிட்டு போயிடுச்சு. அதனால இவன் டென்ஷன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். அப்பதான் ஊருக்குள்ள ராபரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. ஸோ அந்த பேட்டர்னை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினை இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணி இருந்திருக்கான். ஸோ இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உண்மையான ராபரி கும்பல் உள்ள வந்திருந்திருக்கிறானுங்க. அதனால தான் இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ சம்பவங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருந்ததுனால நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்குது. இப்போ வித்யா அந்த கம்பெனியில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாசம் பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்ற அவார்டை வாங்கிட்டாங்க. ஸோ அதனால அடுத்து வித்யா வச்சு ஏதாவது ப்ராஜெக்டை ஓகே பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு வித்யா தயாரா இருக்கிறாங்க. நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அந்த கம்பெனியோட பாஸ் இல்லாத டைம்ல வித்யா என்ன பண்றாங்கன்னா பாஸோட ரூம்குள்ள போயிட்டு இந்த பாஸோடைய ஃபிங்கர் பிரிண்டோட டூப்ளிகேட்டை எடுத்து அந்த லேப்டாப் ஆக்சஸ் பண்ணிடுறாங்க. அந்த லேப்டாப்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குதுங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட போனுக்கு காப்பி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பாஸ் உள்ள வந்துடுறாருங்க. பார்த்தா லேப்டாப்பை கரெக்டா இருந்த இடத்துலயே கொண்டு போய் வித்யா வச்சிடறாங்க. இந்த எம்டி அரெஸ்ட் பண்றதுக்கு தேவையான எவிடன்ஸ் வந்து வித்யாக்கு கிடைச்சிருச்சு. உடனடியே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கரெக்டா இந்த பாஸ் வந்து நிக்கிறான். ஒரு லாங் டிரைவ் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கார்ல கூட்டிட்டு போறான். அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த பாஸ் இல்லாத டைம்ல அவன் போன் பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவனோட மொபைலுக்கு மோஷன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதாவது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால டிடெக்ஷன் செட்டிங்ஸ் வச்சிருக்கான். இந்த பாஸ் இல்லாத நேரத்தில் வேற யாரும் உள்ள நுழைஞ்சாலும் இவனுக்கு மொபைல்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். ஸோ அந்த வகையில வித்யா உள்ள போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இவன் சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துட்டான். வித்யாவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இவன் வித்யாவை கடத்திட்டு போயிட்டு இருக்கான். வித்யா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாத நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வித்யாவோட மொபைலை ட்ராக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ட்ராக் பண்ண முடியல. அந்த கம்பெனியோட சிசிடிவி கேமராவை சமீர் மூலமா ஹேக் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல இந்த எம்டியோட கார்ல தான் வித்யா டிராவல் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. மேக்ஸிமம் சிக்னல் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாக்கு மேல அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு இடத்துல வித்யாவை கடத்தி வச்சு இந்த எம்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வித்யா பார்த்தீங்கன்னா பயமே இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உயரதிகாரி கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருதுங்க. உடனடியாக இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலையில் இருக்காங்கும் போது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ அங்கே போய் பார்த்தா வித்யா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாலியல் வன்புணர்வு பண்ணவனுடைய முகம் தெரியுதுங்க. அதாவது அந்த கண்ணு மட்டும் தெரியுது. ஸோ அந்த கண்ணோட ரியாக்ஷனை வச்சு அது யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சமீர் கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்க ஸோ அந்த ஐடென்டி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பாஸ் கூட மேட்ச் ஆகுது. அன்னைக்கு ராத்திரி ராபரி கும்பலோட வேஷத்துல உள்ள நுழைஞ்சு நம்ம ஹீரோயினை பாலியல் வன்புணர்வு பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த கம்பெனியோட எம்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா புருவாகுதுங்க. இப்ப நம்ம ஹீரோ தைரியமா ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் லாக்கர்ல இவர் வச்சாரு அந்த ஒரு கன்னை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு கிளம்புறாருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் வித்யா கிட்ட ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ராக்கர்ல இருந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிருச்சு, லொகேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அடியாட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வித்யாவை காப்பாத்துறாங்க. இப்போ இந்த எம்டி அங்கிருந்து தப்பிச்சு போய் இந்த எம்எல்ஏ கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ சொல்றாரு, உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு, நீ கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போவாரு. ஆனா இந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இவனை புடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. ஆக்சுவலா இந்த எம்எல்ஏவை ஒரு முறை அந்த கேஸ்ல இருந்து ஹீரோ காப்பாத்தி இருக்கிறார் இல்லையா, சோ அந்த நன்றி கடனா பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளியை புடிச்சு கொடுத்துறாருங்க. இப்போ அந்த எம்டிக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனோட கையில கன் எடுத்து கொடுக்குறாங்க, போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்படியே யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதுப்பிரியாவோட டெத்து, ஏகப்பட்ட பொண்ணுங்களுடைய வாழ்க்கை, அன்னைக்கு ராத்திரி அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது என் கையில இந்த மாதிரி கன் இருந்துருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் யோசனை பண்ணிட்டு பாட்டுன்னு கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. என்கவுண்டரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோ எப்படி என்கவுண்டர் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சோ இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி உயரதிகாரி பாத்தீங்கன்னா பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் விளக்கம் கொடுத்துறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத விளக்கம் கொடுத்துறாரு. அந்த சின்ன பசங்களோட சாவுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் அந்த எம்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது. ஹீரோ மேல இருந்த அந்த என்கொயரி கமிஷனும் பாத்தீங்கன்னா நீக்கப்படுதுங்க. இத்தோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.